அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ரகு இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரகு, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுக்கான நோக்கம் என்ன பாஜகவுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக பாஜக தொடுக்கும் வாருது. ஏன்னா காங்கிரஸை தோக்கடிக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ரீஜனல் பார்ட்டிஸை வந்து அவங்க வந்து தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மம்தா பானர்ஜி நம்ம டிஸ்லாட்ச் பண்ணிடலாம்னு நினச்சாங்க, முடியல. தமிழ்நாட்டில் திமுக வந்து பல மாநிலங்களில் வந்து பிஜேபிக்கு எதிரான வலுவான ஒரு எதிர்ப்பை வந்து மாநில கட்சிகள் தான் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸை விட. இந்தி பேசும் மாநிலங்களில் காங்கிரஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருந்தது. கம்ப்ளீட்டாக ரவுட் பண்ணிட்டாங்க. பட் வந்து இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப உக்கிரமாக போராடுறாங்க. அவங்கள காலி பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துறது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் என்ன சம்பந்தம்? பிரசிடென்ஷியல் அதிபர் முறை தேர்தல் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப திரு மோடியே தன்னுடைய கெரியர்ல முதல் முறையா மெஜாரிட்டி இல்லாம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குஜராத்ல எல்லாம் மேசிவ் வின்னு, இதுல 2014 வந்து மெஜாரிட்டி, அப்புறம் 19 அதை விட பெட்டர் மெஜாரிட்டி கிடைச்சிது. இப்போ வந்து மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு. இப்போ மோடி மாதிரி ஒரு பாப்புலர் ஃபேஸே, வெதர் யூ லைக் ஹிம் ஆர் நாட், அவர் ஒரு எலெக்ஷன் வின்னிங் மெஷின் மாதிரி இருந்தார். அவராலேயே மெஜாரிட்டி வாங்க முடியல. கோயிங் ஃபார்வர்டு இன்னும் கஷ்டமாக போகுது. ஏன்னா மோடி அளவுக்கு பாப்புலரான லீடர் வந்து பிஜேபி ரேங்க்ஸில் இப்போதைக்கு கிடையாது. அப்போ அதெல்லாம் அவங்க சிந்திச்சு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து முன்னெடுக்கிறாங்க. கப்பிள்டு வித் திஸ், நீங்கள் டீலிமிட்டேஷன் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட், அது இருமுனை தாக்குதல் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து மோர் ஆர் லெஸ் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், மக்களுக்கு என்ன தோணும்னா, எலெக்ஷன் எப்போ வந்தா என்ன, எப்படி வந்தா என்ன? மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறாங்க, நல்ல வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, நல்ல கட்டமைப்போடு பலமாக இருக்கிறாங்க, நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, பிரச்சாரம் நல்லா பண்ணுறாங்க, அதில் ஜெயிக்க போகிறாங்க. அப்படி தானே? சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட். பிஜேபி ஏதாவது பண்ணாங்கன்னா அது உள்ளார பின்னாடி வந்து அது உள்ளார வந்து ஒரு சதி திட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் இது. நீங்கள் வந்து குரங்கு ஆபத்தை பிச்சு கொடுத்து இது எப்படி ஈக்குவலாக வரவே எப்படி தோணுதுன்னா, இப்போ நீங்கள் அதான் நீங்கள் சொல்கிற அந்த உதாரணத்துலேருந்து தான் என்ன கேள்வி வருதுன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அது பாஜகவுக்கு மட்டும்தான் லாபம், வேற யாருக்குமே லாபம் இல்லைன்னு பேசுறது தானே எதிர்கட்சிகள். அது ஏன் அப்படி சந்தேகப்படுறாங்க? ஏன்னா அதாவது இப்போ அவங்க தேர்தல் ஜனநாயகம் தானே, எலெக்ஷன் கமிஷன் தானே. அவங்க வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அவங்க சொல்றதை பார்த்தா கேட்கும்போது ஆஹா செலவு மிச்சமாகுது, எலெக்ஷன் மோட்ல கண்டினியூஸாக இருக்க வேண்டாம், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக இருக்காது, இந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் நீங்கள் த்ரூ ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியும். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பிரச்சனைனா அது நீங்கள் எலெக்ஷன் கமிஷனோட பேசி அதை நீங்கள் வந்து சரிப்படுத்த முடியும். ஆனால் அவங்க அதை செய்ய முனையவே இல்லை. நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸே எடுத்துக்கங்க, அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லலைன்னா இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அது குவிட் ப்ரோக்காக பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் எலெக்ஷன் நடக்கிற செலவு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய பொருளாதாரத்தில் அது மினிஸ்கியூலுங்க. அது வந்து கவலைப்பட வேண்டிய அளவுக்கே கிடையாது. ஏற்கனவே வந்து நீங்கள் மெஜாரிட்டியை இழக்கும் சட்டமன்றங்களில் வந்து ஆளுங்கட்சிகள் வந்து கண்டினியூ ஆகிறாங்க. அப்புறம் மனுவரிங் மூலமாக வந்து குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சி நடக்குது, அப்படி போயிட்டு இருக்குது பிரச்சனை. நான் அது வந்து பிஜேபி மட்டும் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் பிஆர்எஸ் எடுத்துக்கங்க, காங்கிரஸ் உள்ளவங்களாம் இந்த பக்கம் வராங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்துன்னா பிஆர்எஸ் உள்ளவங்களாம் இங்கே வராங்க. அந்த கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்படி ஜனநாயகத்தை அண்டர்மைன் பண்ணிட்டு இருக்கிற போது இது வந்து இன்னொரு பொட்டன்ட் வெப்பனாக இருக்கும். அதனால தான் இது பிரச்சனையாகுது. நீங்கள் டீலிமிட்டேஷனும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பிஜேபிக்கு வந்து நாடு முழுவதும் அப்பீல் ஆகிறதுக்கான லீடர் வந்து இப்போ மோடி இருக்கிறாரு. அந்த மாதிரி இன்னொருத்தர் அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக வளர்த்து எடுத்துட முடியும்னு எனக்கு தோணல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அவங்க என்ன பண்ணாலும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க, சிவராஜ் சிங் சௌஹானுடைய ஆட்சியில் வந்து
நிச்சயமா இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு, 20 வருஷம் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. திரும்பி அவங்க தம்பிங் மெஜாரிட்டியில் வராங்க. ஸோ அவங்களுடைய கன்சாலிடேஷன் இன் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ அதை நம்பி அவங்களால எலெக்ஷன் நிற்க முடியும். இப்போ யோகியை வந்து ஒரு ஃபேஸாக நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் இட் குட் பி பாப்புலர் இன் இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், எலெக்ஷனை வின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டேட் விஷயத்தை பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் மணிப்பூரில் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடக்குன்னு வச்சுங்களேன், அப்போ நாட்டு பிரச்சனையை, பொருளாதாரத்தை, வேற ஏதாவது பற்றி பேசுவாங்க, சைனாவை பற்றி பேசுவாங்க, பாகிஸ்தானை பற்றி பேசுவாங்க, வந்து மாநில பங்களாதேஷ் பத்தி பேசுவாங்க. மணிப்பூர்ல பங்களாதேஷ் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து மாநிலத்தில் இப்ப மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை, எத்னிக் ஸ்ட்ரைஃப் இருக்குது, அதை நீங்க அட்ரஸ் பண்ணீங்களா? அது மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நீங்க ஸ்டேட் எலெக்ஷன்னா அது வந்து ஒரு பேசு பொருள் ஆகும். அது வந்து இப்ப இவங்க வந்து ரொம்ப தந்திரமா வந்து நம்ம நாட்டு பிரச்சனை அப்படின்னு இல்லாத பிரச்சனை கூட எடுத்து பேசுவாங்க. நம்ம நாட்டுடைய வந்து அந்த வைப்ரண்ட் நேச்சருக்கு காரணமே இந்த ஒரு பன்முகத்தன்மை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அதனால தான் சொல்கிறோம், எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் இருக்கக்கூடாது, கல்ச்சர் வேற, ஃபுட் வேற, லாங்குவேஜ் வேறங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் பிஜேபியோடைய அடிப்படை தத்துவமே எல்லாமே யூனிட்டரியாக இருக்கணும். அவங்க ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா மொழி பேசும் மாநிலங்களே, மொழிவாரி மாநிலங்களே பிரிக்கப்பட்டிருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே நாட்டுடைய ஒற்றுமைக்கு எதிர்ன்னு நினைக்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி பிஜேபி. அவங்க இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் பற்றி பேசினாலே நம்ம சந்தேக கண்களோட பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து அவங்க ஆட்சியை பவரை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கிற ஒரு முயற்சி அப்படி தான் நம்ம பார்க்கணும். பட் நீங்கள் வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும். இதில் வந்து லோக்சபாவில் 360 சீட்டுக்கு வேணும், 60 சீட்டுக்கு மேலே வேணும். ராஜ்யசபாவில் 160 சீட்டுக்கு மேலே வேணும். இப்போதைக்கு ரெண்டுமே அவங்களுக்கு இல்லை. அதனால இது நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறு குறைவுங்கிறது நம்மளுக்கு ஒரு ரிலீஃப். திரு ஜி.கே. நாகராஜ், ஏன் நல்லது ஒரே நாடு ஒரே தேர்தல்? ஏன் நல்லது? அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா மோடி பிரதமர் சொன்னது வந்து நாட்டுக்கு நல்லதுன்னாரு ஒரு முறை பேசும்போது. ஏன் நாட்டுக்கு நல்லது? 2019லயே நாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற அந்த முடிவை அறிவிச்சோம். 16லயே பேசிட்டீங்க, 16லயே பேசணும், அறிவிச்சு 2019ல பேசுனீங்க, 19ல மேனிஃபெஸ்டோ அறிவிச்சு 2019. ஆமா. ஆனா இதுல என்ன நன்மை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்றால் முதல்ல ஒரு ஒற்றுமை, ஒரு வலிமையான தேசம் கட்டாயமா வேணும். அப்பதான் அந்த வல்லரசுங்கிற அடையாளத்தை எட்டும். இன்னைக்கு முதல்ல தேர்தல் அப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. 1951 இருந்து 1967 வரை மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் ஒன்றாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த காங்கிரஸ் உடைய கைங்காரியம் சொல்லுவாங்க, அதனுடைய அந்த செயல்கள், வேலைப்பாடுகள் முழுமையாக அதை மாற்றி அமைத்தது. அதுவும் குறிப்பா காங்கிரஸ் பெரும்பான்மை இழந்த பின்பு பல மாநிலங்கள்ல தொடர்ச்சியான மாற்றங்கள். அதுக்கப்புறம் 1989க்கு அப்புறம் மக்களவை தேர்தல் மட்டும் 5 முறை வந்தது காங்கிரஸ் பெரும்பான்மை இழந்ததுக்கு அப்புறம். சோ ஜனநாயகமே கேலிக்கூத்தாக மாறிய காட்சி நடந்தது. இன்னைக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியும். 1951-52 நடந்த தேர்தல்ல ஒரு வாக்காளருக்கான செலவு 6 பைசா. 2014 ஒரு வாக்காளருக்கான செலவு 46 ரூபாய். இது வந்து அபிஷியலா மத்திய அரசு செலவு செய்த செலவு. ஆனா 2024 மொத்த கணக்கு சொல்றது மக்களுடைய செலவுகள், தொண்டருடைய செலவு, இன்னும் சொல்ல போனா திமுக போன்ற கட்சியினுடைய பிரியாணி செலவு, கோட்டர் செலவு, கோழி பிரியாணி செலவு, எலெக்ஷனுக்கு எல்லாம் சேர்த்து எலெக்ஷனுக்கு கோடி என்று சொல்கிறது கணக்கு. எலெக்ஷனுக்கு ஆகிற செலவை யார் கொடுக்கறான்றீங்க? அதுக்கான ஆயத்த பணிகள், இதுக்கான செலவு அத்தனை பேருக்கும் இல்ல. நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நடக்கிற போது அந்த செலவை யார் கொடுக்கறான்றீங்க? யார் பகிர்ந்துக்கிறான்றீங்க? ஒரு திமுக இருக்கிறவன், பிஜேபி இருக்கிற தொண்டன், மத்திய அரசா மாநில அரசா அது கேக்குறேனா? இது வந்து இல்ல இது வந்து நடக்கிற செலவுகளை சொல்றேன். தனி மனிதனுடைய பாதிப்பு கட்டாயம் உண்டு, இல்லாம இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துல 200-300 நாட்கள் தேர்தலுக்காகவே பிரதம மந்திரி முதல் மந்திரிகள் வரை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அலைந்து கொண்டிருந்தால், இந்த கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது தேர்தல் விதிமுறைகள் காரணமாக நீங்க வந்து வேலை பணிகள் செய்யாமல் நிறுத்தப்பட்டால் எப்படி நாடு வளர்ச்சி பெறும்? இதுல வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப ராகுல் காந்தி போய் சொல்றாரு, அமெரிக்காவில் அமெரிக்கனுடைய அந்த அரசியல் சிஸ்டம், எலெக்ஷன் சிஸ்டம் த பெஸ்ட் அப்படின்னு பேசியிருக்காரு. அங்க போய் இந்தியா பத்தி கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. மாற்றத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு வரல, நாம இங்க கொண்டு வர்றதே வந்து ஜனநாயக முறைப்படி. இவங்க எந்த ஓட்டிங் மிஷினை நம்புறாங்களோ, எந்த ஓட்டிங் மிஷின்ல இவங்க கூட்டணி கட்சிகள் 242 தொகுதிகள் ஜெயிச்சதோ,
அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு சொல்றோம். இல்ல, இது வெறும் நடைமுறை சார்ந்ததாக மட்டும் இதை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கல. ஒரே வரி, ஒரே ரேஷன், ஒரே மொழி, ஒரே கல்வி, அந்த மாதிரி எல்லாமும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒற்றையாக கொண்டு வருவதற்கான முயற்சி, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம், அதிபர் தேர்தல் முறை, பாஜகவுக்கு மட்டும் இது சாதகமாக இருக்கும். மாநில பிரச்சனைகள், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல்னா ஒரு விதமான பிரச்சனைகள் முன்னிலைப்படுத்தப்படும். மத்திய அரசு எடுத்த கொள்கை முடிவுகள், பட்ஜெட்டு, விலைவாசி, வேலைவாய்ப்பின்மை, பாஜக கொடுத்த, காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள். அதே நீங்கள் மாநிலத்துக்கு வரும்போது இங்கே ஆழக்கூடிய திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு வேறு ஒரு தன்மையில் இங்கே பிரச்சாரம் இருக்கும். அப்படியே உள்ளாட்சிக்கு போனீங்கன்னா வேறு ஒரு தன்மையில் உள்ளூர் பிரச்சனைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நாடாளுமன்றத்திற்கும் மாநிலத்திற்கும் உள்ளாட்சிக்கும் ஒரே தேர்தல்னா எதை மக்கள் பேசுவாங்க? அந்த பன்முகத்தன்மை இல்லாமல் போயிடும்ன்றாங்க. அதிபர் தேர்தல் முறையை நோக்கி நீங்கள் நகர்த்துறீங்கன்றாங்க. மாநிலங்களே இல்லாத, மாநில கட்சிகளே இல்லாத இந்தியாங்கிறதான் பாஜகவுடைய இலக்கு. அதை நோக்கி நீங்கள் நகர்றீங்கன்றாங்க. இது வெறும் நடைமுறை சார்ந்தது இல்லை. நடத்த முடியுமா முடியாதான்றது இல்லை. இதுக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு தானே நீங்கள் பதில் சொல்லணும். இல்லைங்க, சாத்தியம் இல்லாததை சாத்தியம் ஆக்கி காட்டுகிறது. நீங்க எதிர்கட்சியில் எப்பொழுதும் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆர்டிகல் 370 நேருவே சொன்னாரு. 370 நீக்க பயந்துகிட்டாரு, சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரு. ஆர்டிகல் 370 நீக்கி இன்னைக்கு வலிமையான காஷ்மீர் உருவாக்கி இருக்கிறோம். அதனால சாத்தியம் இல்லாத ஒன்றை எதிர்கட்சியை சொல்வதை சாத்தியமாக்கி காட்டுவதுதான் பாஜக. இன்னைக்கு பாஜக 12 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறது. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 16 மாநிலங்கள்ல பெரும்பான்மையாக ஆட்சி செய்கின்ற மாநிலம் பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா கவலைப்பட்டது நாங்களா தான் இருக்கணும். பட் ஏன் எத்தனை கொண்டு வந்திருக்கோம்? நீங்க சொன்னீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் கொண்டு வந்தோம். இந்தியா வளம் பெறுவதற்காக, வழங்கி பெறுவதற்காக அணை பாதுகாப்பு மசோதா அதை கொண்டு வந்தோம். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்தோம். சாகரமாலா திட்டம், முத்தலாக் சட்டத்தை நீக்கினது, சிஏஏ குடியுரிமை சட்டம், நீட், இந்த மாதிரி நான் நிறைய பட்டியலிடலாம். ஒவ்வொரு திட்டமும் தனிப்பட்ட பாஜகவின் நன்மைக்காக அல்ல. இல்ல, இதை சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் மறுத்திருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க பட்டியல் போட்டதிலேயே சில அம்சங்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில தரப்பு ஏத்துக்கிறாங்க, சில தரப்பு மறுக்கிறாங்க இல்லையா? ஒரே தேசிய கல்விக் கொள்கை எடுத்துட்டீங்கன்னா ரகு குறிப்பிட்ட அவங்களுடைய அவங்க போகும் திசையை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாப்புலரா இருக்கிற லீடரை காலி பண்ணிடுறாங்க. அவங்க கட்சியிலேயே நீங்க பாருங்க. இப்போ எனக்கு வந்து திரு நாகராஜ் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா ராஜஸ்தான்ல இல்ல ஒரே நிமிஷம் நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க, ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ வந்து சீஃப் மினிஸ்டர். மத்திய பிரதேஷ்ல இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் பீட் பண்ண சிவராஜ் சிங் சௌஹானை வெளில அமிச்சிட்டாங்க. ஒடிசால வந்து பாப்புலர் லீடர் கிடையாது. யோகி ஆதித்யநாத்தை தவிர மற்ற அப்புறம் நீங்க உத்தராகண்ட்ல தோத்தவர், எலெக்ஷன்ல தோத்தவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை நோக்கி அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் சென்ட்ரல்ல வேணும். ஸ்டேட்ல வந்து எங்களுக்கு பாப்புலரான லீடர்லாம் தேவையே கிடையாது, நாங்க சென்ட்ரல் முகத்தை வச்சு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கறத நாங்க அதிபர் தேர்தலை நோக்கி போறாங்கன்னு சொல்றோம். டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னா உத்தரப்பிரதேஷ் 120 சீட் ஆச்சு அப்படின்னா நீங்க வேற எதை நோக்கி போறீங்கன்னு சொல்லுங்க. சரி, இல்ல நீங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற பாஜக குறித்து ஒரு குடும்ப ஆட்சி நடத்துகின்ற திமுக கட்சி பேசுறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் திமுக கிடையாது சொன்னாங்க. நான் திமுக இல்ல திமுக கிடையாதுண்ணா. அது ஆள் வந்திருக்காரு, சூர்யா வந்திருக்காரு. இல்ல பேசுனது யாருன்னு தெரியல எனக்கு. பத்திரிகையாளர் எதுவாஇருந்தாலும் சரி, ஜனநாயகம் பற்றி பேசுகின்ற பாஜக ஜனநாயகம் பற்றி பேசாத குடும்ப ஆட்சி நடத்துகின்ற காங்கிரஸ் திமுக இதை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஜனநாயகத்தை முழுமையாக வைத்து நீ எத்தனை முறை எத்தனை பேர்கிட்ட ஏறக்குறைய 47 கட்சிகள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க. 32 கட்சிகள் இசையை கொடுத்திருக்கிறது. 21,000 பேருக்கு மேல கருத்துக்கள் கேட்டிருக்காங்க. முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகிட்ட கருத்துக்கள் கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் முழுமையாக கேட்டு பரிந்துரை கொடுத்திருக்காங்க. பேசவே இல்லைன்னு கார்கே சொல்றாரு. எங்க கிட்ட எல்லாம் 80% பேர் ஒத்துக்கிட்டதா சொல்றாரு அஸ்வினி வைஷ்ணவ். எங்க கிட்ட எல்லாம் யாருமே பேசலன்னு சொல்றாரு. உங்ககிட்ட எப்ப கேட்டாலும் காங்கிரஸ் எதை ஒத்துருக்கிறது? ஏதாவது ஒண்ணு ஒத்துருதா சொல்லுங்க. 5 ஆண்டு ஆட்சி காலத்துல இவங்க செய்யாத நாங்க செய்யறோம். காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, மாநில கட்சிகள் இல்லாத இந்தியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அதிபர் ஒரே ஒரு முகம், ஒரே நாடு ஒரே முகம் அப்படின்னு அது திரு மோடியோ இல்ல மோடிக்கு பிறகு வேறு ஒருத்தரோ
அவர் மட்டும் போதும், அந்த ஒரு முகம் மட்டும் போதும், ஒரு கட்சி பாஜக மட்டும் போதும்ன்ற இடத்தை நோக்கி நகர்றீங்கன்னு எதிர்க்கட்சிகளுக்கு இல்லைங்க. எப்படி ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற தேர்தல், எலெக்ஷன் ஓட்டு மிஷின் நீங்க ஏற்றுக்கொண்ட அந்த இவிஎம் வச்சு நடக்கிற தேர்தல் எப்படி மாற முடியும்? நீங்க பயத்துல சொல்றது. நீங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னோம். இன்னைக்கு காங்கிரசும் திரிணாமுல் காங்கிரசும் கூட்டணி வைத்திருக்கிறது, காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி வைத்திருக்கிறது, காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கூட்டணி வைத்திருக்கிறது. எதிர்கட்சி எல்லாம் ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொண்டவர்கள் என்று ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு பெரிய பலம் தானே, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. எதிரிகளை நாங்கள் ஒன்றாக இணைத்திருக்கிறோம், தேசத்துக்கு பயன்படாதவர்களை ஒன்றாக இணைத்திருக்கிறோம், வலிமையான தேசத்தை உருவாக்குறதுக்கு பாஜக நல்ல கட்சிகளை ஒன்றாக இணைத்திருக்கிறது. நாங்க இணைச்சிருக்கிறோம், தேவையற்ற கட்சிகளை ஒன்றாக சேர்த்திருக்கிறோம். இந்த தேர்தலில் வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல். உங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அவங்க எண்ணிக்கை கூடி இருக்கு. எலெக்ஷன்ல அவங்க எண்ணிக்கை கூடி இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, கேரளாவில எதிரும் புதிரும், தமிழ்நாட்டுல ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த உண்மை வெளிப்படும் இல்ல. இதேதான் நடக்க போகுது இந்தியா முழுவதும். எங்க சேர்ந்து நிப்பீங்க, எங்க பிரிஞ்சு நிப்பீங்க? உங்களுக்கு ஆள வேண்டும், அதன் மூலம் ஊழல் செய்ய வேண்டும், அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும். தேசத்தை பற்றி கவலை இல்லை. நோக்க எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன்ல பாஜகவுக்கு எதிராக போட்டி போட்டக்கூடாதுன்னு தான் என்னமா? மக்களுக்கு உண்மை புரியும் இல்ல, மக்களுக்கு உண்மை புரியும். நாங்க இந்தியா முழுவதும் உண்மையை சொல்ல முடியும், மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். எந்த அளவுக்கு நாங்க உண்மை நன்மையை செய்து கொண்டிருக்கிறோங்கிற வாய்ப்பு. அதை மட்டும் இல்லைங்க, நீங்க 5 ஆண்டு காலத்துல இப்போ ஒரு வருஷத்துல 200-300 நாள் தேர்தலுக்காக போகிறது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் படி தேர்தல் விதிமுறையின்படி பணி செய்ய முடியறதில்ல. மக்கள் ஒரு 500 அந்த மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு தானே சார் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு 15 நாளோ 20 நாளோ, ஆந்திராவுல நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 15 நாளோ 20 நாளோ. தொழில் முழுமையா முடங்கி போகுதுல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் நடக்கிறப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் பாதிப்படுகிறது. இன்னைக்கு இங்கிருந்து குஜராத்துக்கு தொழிற்சாலை தொழில் நடக்கிறது, தொடர்பு இருக்கிறது, வியாபார தொடர்பு இருக்கிறது, ஆந்திராவோடு இருக்கிறது, கர்நாடகாவோடு இருக்கிறது, கேரளாவோடு இருக்கிறது. அங்க முடங்கிட்டா இங்கேயும் முடங்கிடும். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல நகைக்கடை இருக்கிற ஒரு திருமண நாள்ல போய் திருமணங்களுக்கு போய் நகை எடுக்க முடியல, பணம் கொண்டு வர முடியல ஏழை விவசாய மக்களால. அவங்களால முடிஞ்ச ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போனா கூட தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள். இன்னொன்னு, ஒரு முறை தேர்தல் என்றால் மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பார்கள். நீங்க அடிக்கடி தேர்தல் சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஜனநாயகத்தை விரும்புவர்களுக்கு தேர்தல் மீது நம்பிக்கை போய்விடும். அதான் நடந்துட்டு இருக்கிறது. அதைத்தான் காங்கிரஸும் செஞ்சாங்க. எத்தனை தேர்தல் நடத்தினா காங்கிரஸ் சொன்ன 89க்கு அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, என்ன அளவுகோல் இருக்கு? 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் வச்சா மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பார்கள். அடிக்கடி எலெக்ஷன் வச்சா நான் என்ன ஆந்திராவிலையும் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் கர்நாடகாவுன்னு ஊரா போயா நான் வாக்களிக்க போறேன்? எனக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முறை, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முறை, உள்ளாட்சிக்கு ஒரு முறை, மொத்தமே 3 முறை தானே வாக்களிக்க போறேன். இதுல என்ன எனக்கு என்ன சங்கடம் வந்துட போகுது? ஏன் அவ்வளவு வருத்தப்படுறீங்க? இல்லைங்க, மத்திய அரசும் மாநில அரசிலும் இணைஞ்சு செல்றதான இந்தியா. 100 கோடித்தான தேர் எழுக்கணும். அது ஏன் ஒரே சமயத்துல வரக்கூடாது? இன்னொன்று, ஒரு சாதாரண தொண்டனுடைய செலவு, ஒரு கட்சி நிர்வாகிகளுடைய செலவு, இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. மக்களுடைய சிரமங்களை கணக்கு போட்டு பாருங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ நம்முடைய வளர்ச்சியை, முழுமையான நம்முடைய நேரத்தை, முழுமையான நம்முடைய கவனத்தை நாட்டின் வளர்ச்சியின் மீது அரசியல்வாதிகள் உண்மையாக அக்கறை உள்ள என்ன தோணுதுன்னு திரு கிருஷ்ணமூர்த்தி, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, மக்கள் மீது கரிசனம் இருக்கு பாஜகவுக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நாட்டின் செலவு குறையும், வாக்காளர்கள் மக்களுடைய செலவு குறையும், சிரமங்கள் குறையும். ஆனால் எதிர்கட்சிகள் தங்களுடைய வசதிக்காக நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. என்ன அவர் பேசுறதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அடிப்படையில் தேர்தல்களை கண்டால் பாஜகவுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தலை எதிர்கொள்ள முடியலை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தலை எதிர்கொள்ள முடியலை அப்படிங்கிறதுக்காக ஒன்றா சைமல்டேனியஸாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற இடத்திற்கு அவங்க நகர்றாங்க. அவர்களுடைய பயத்தை மக்கள் பயப்படுறாங்க. மக்கள் ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வந்தால் வாக்களிக்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு மக்கள் மீது சுமத்தக்கூடிய ஒரு வேலையை பாஜக செய்கிறது. இது ஒன்று. தன்னுடைய குறிப்பு திடீர்னு இப்போ 24 அவங்க 400ன்னு இலக்கு நிர்ணயிச்சாங்க, 240 வந்துட்டாங்க, கூட்டணி ஆட்சி. இனிமேல் எலெக்ஷனை பார்த்தா ஒரு பயம் வரும் அவங்களுக்கு அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் சொல்கிறது 16 அவர் பேசுகிறாரு, திரு மோடி பேசுகிறாரு, 17 பேசுகிறாங்க. அப்படியே வடிவம் கொடுத்து 19 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே அவங்க சொல்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு ஒன்றும் இல்லை, பாஜகவுக்கு என்று ஒரு அடிப்படையான வாக்குங்கிறது கிடையாது. அது மோடிக்கான வாக்கு. மோடிக்கு பிறகு என்னங்கிற பயம் பாஜகவுக்கு இருக்கும்ல, அந்த பயம் 24 வந்துச்சு நான் சொல்லலையே. 19 இருந்திருக்கலாம், 16 இருந்திருக்கலாம். மோடிங்கிற இமேஜ் செல்லுபடி ஆனிச்சு, அதனால 19 பெரிய அளவில் ஜெயிச்சாங்க. 24 செல்லுபடி ஆகலைங்கிறதுனால 240 நின்னாங்க. அப்ப இந்த பயம் இன்னைக்கு வந்துச்சு நான் சொல்லியே, 16 கூட அந்த பயம் இருந்திருக்கலாம். அப்ப அது வல்ல பிரச்சனை. திரு நாகராஜ் அவர்கள் தன்னுடைய அந்த பேச்சில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார், உண்மையை ஒப்புக்கொண்டார்.
பூனைக்குட்டி வெளியே வந்ததுங்கிற மாதிரி உண்மையை அவர் ஒப்புக்கொண்டார். என்னன்னா, மந்திரிகளும் பிரதமர் மோடியும் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே இது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியின் பிரச்சனை. நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் போகணும் அப்படிங்கிறது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியின் பிரச்சனையை இந்த நாட்டினுடைய பிரச்சனையாக கன்வெர்ட் பண்ணி தேர்தலுக்கு எதிரான ஒரு பிரச்சனை, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நடக்கிறது இந்த நாட்டை முடக்குது அப்படிங்கிற அளவிற்கு பூதாகரமாக பெரிதுபடுத்தி இதை அவங்க பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் செலவு குறையும், அதான் சொல்ல வரேன். அடிக்கடி தேர்தல், அதனால மூன்று பிரதான காரணங்கள். தேர்தல் செலவு குறையும், அடிக்கடி தேர்தல் நடக்கிறதுனால ஆளும் கட்சிக்கு சிக்கல், மக்கள் சிரமப்படுறாங்க, நிர்வாகம் சிரமப்படுது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல்னா மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஓட் பெர்சன்டேஜ் கூடும், ஜனநாயக கடமையை எல்லோரும் நிறைவேற்றுவார்கள்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஓகே, சலிப்பு வராது எலெக்ஷன் மேல. மக்கள்லாம் தேர்தலை பார்த்துலாம் சலிக்கல சார். தேர்தல் என்பது இந்தியாவில் திருவிழா, அதனால மக்கள் அதுல சலிக்கிறாங்க. பாஜக நீங்க கொடுத்தீங்கல்ல, அண்ணாமலை கொடுத்தீங்கல்ல, அது சொல்றீங்களா? நான் கொடுக்கல, நீங்க கொடுத்தீங்க, நீங்க கொடுத்தீங்க, அண்ணாமலை கொடுத்தீங்க. நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. சரி, நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. சூர்யா முடிக்கட்டும், நீங்க பேசுங்க. நான் முடிச்சிடறேன். சரி, இப்போ 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, இது பொருளாதார செலவினங்களை குறைக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்குதுங்கிறது ரெண்டாவது. மூணாவது முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவிலியன் ஃபோர்சஸ், மிலிட்டரி ஃபோர்சஸ் இதெல்லாம் கொண்டு போய் நாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் பயன்படுத்த வேண்டியிருக்கு, அதை நாங்க குறைக்கிறோம் அப்படின்ட்டு 3 முக்கியமான காரணங்களை அவங்க சொல்றாங்க. இப்ப தேர்தல் செலவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அறிக்கையிலேயே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற அந்த ஹை லெவல் கமிட்டி அறிக்கையிலேயே 2014ஆம் ஆண்டு 3870 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தான் அலாட்டட் பட்ஜெட் 2014 தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு. இப்போ இந்த தேர்தல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலுக்காக 23 பட்ஜெட்ல ஒரு சப்ளிமெண்டரி கிராண்ட்டை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த தொகை 3147 கோடி ரூபாய். ஆண்டுக்கு சராசரியா ஒன்றிய அரசினுடைய செலவினம் அப்படிங்கிறது ஒரு 4000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் செலவு அது இதெல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிடத்தகுந்த தொகை இருக்குன்னா, அந்த பணத்தை எங்க வெளிநாட்டில் கொண்டு போய் டம்ப் பண்றோமா, கடல்ல கரைக்கிறோமா? இங்கே தானே போஸ்ட் ஓட்டுற செலவுல இருந்து, இங்கே தானே சாப்பாடு செலவுல இருந்து, இங்கே தானே பிரச்சார செலவுல இருந்து, இங்கே தானே இந்த பொருளாதாரத்திற்குள்ள தானே அந்த பணம் சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த 3000 கோடிக்கே இவ்வளவு அக்கறைப்படக்கூடிய நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு டாக்ஸ் சலுகைன்னு ஒன்று கொடுத்தாங்க 2020ஆம் ஆண்டு. ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வருவாய் இழப்பை ஒன்றிய அரசு தாங்கிக் கொள்கிறது. அப்ப கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகையாக 1 லட்சம் கோடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறதுக்கு 4000 கோடி செலவு பண்றதுக்கு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது முரணா தெரியலையா? இப்ப சிரமம் இல்லையா அவர் கேட்கிறாரு? இல்ல, என்ன சிரமம் நான் முடிச்சிடறேன். ஒரு திருமணத்துக்குன்னு எங்கேயாவது நகை வாங்க போனா ஒரு 50,000 வச்சுக்கணும். டிஜிட்டலா தான் கொண்டு வந்துட்டீங்களா சார்? தொழில் பண்ணக்கூடியவருக்கு ஒரு 2 மாசத்துக்கு அவர் எந்த பணமும் எடுத்துட்டு போக முடியாது, இல்லைன்னா அதுக்கான ரசீது வச்சுக்கணும்னு ஒரு நெருக்கடியிலே இருக்காங்க மக்கள். அதெல்லாம் தேர்தல் சீர்திருத்தங்கள் எங்க பண்ணணும்? இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஃபேஸ் 1ல நம்ம தேர்தல் முடிச்சிட்டோம், ஃபேஸ் 2ல தேர்தல் முடிச்சிட்டோம்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த சர்வேலன்ஸ் எதுக்குங்கறத தேர்தல் ஆணையத்தை போட்டு தனியா ஒரு ஜியோ போட்டு காலி பண்ணிட்டு போலாம். அதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் தீர்வு அப்படிங்கிறது இல்ல. அப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த தொகை இருக்குல்ல, அது ஒரு பொருட்டே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கமே போன 2023ல அனுராக் தாக்கூர் அவர்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்ட் மினிஸ்டர் இருந்தபோது ஒரு தகவல் சொல்றார். கடந்த 10 ஆண்டுகள்ல 6500 கோடி ரூபாய் நாங்க விளம்பர செலவுக்கு பயன்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறார். விளம்பரத்திற்கு 6000 கோடி பயன்படுத்த முடியும் பொழுது, கார்ப்பரேட்டுகளுக்கு 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண முடியும் பொழுது, சலுகையாக கொடுக்கும் பொழுது, தேர்தல் நடத்த ஒரு 3000 கோடி அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இந்தியன் பட்ஜெட்ல தேர்தலுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த தொகை 0.02%. மாநில அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய தொகைங்கிறது 0.02%, 1% கூட கிடையாது, 0.5% கூட கிடையாது, இன்னும் சொல்ல போனா 0.1% கூட கிடையாது. அது ஒரு தொகையே இல்ல. அப்ப இவங்க சொல்லக்கூடிய அந்த பணம்ங்கிற ஃபேக்டர் பொய்யான காரணம் இது ஒண்ணு இல்ல. பாஜகவுக்கு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாதகம், அவங்க தான் எலெக்ஷன்ல தொடர்ந்து ஜெயிச்சிருவாங்க, அதிபர் முறைலாம் ஏன் எதிர்க்கட்சி சந்தேகம்? நாங்க யார் ஜெயிக்கிறாங்கங்கிற விஷயத்துக்குள்ளே போல, இந்த சிஸ்டமே ஃபெயிலியர்ங்கிறது தான் பிரச்சனை. இந்த சிஸ்டமே டெமோக்ரஸிக்கு எதிரானதுங்கிறது தான் சொல்றாங்க. அது எப்ப இருந்தது? அது தானாக வந்தது, இயல்பா இருந்தது. யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தை நெரிச்சு ஆட்சிகளை கலைச்சு சட்டமன்றத்தை கலைச்சு கொண்டு வந்து சைமல்டேனியஸா நடத்தலையே. எப்ப சட்டமன்றத்தை கலைச்சு கொண்டு வந்து சைமல்டேனியஸா நடத்தணும்? உடனே 57க்கு போவாங்க. 57ல என்ன நடந்துச்சு? 57 இதுல 7 மாநில சட்டசபைகள் கலைக்கப்பட்டது 1 மாத பதவி காலம் இருந்தது. ஜூன் ஜூலைல, அது மே ஜூலைல கலைய வேண்டிய சபைகளை ஏப்ரல் மாசமே கலைச்சாங்க. அதுவும் அந்த மாநில அரசுகள் தானாக முன் வந்து செஞ்சது.
அது ஒன்றிய அரசு ஃபோர்ஸ் பண்ணி செய்யல. கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங் 56ல கூட்டி மாநில அரசுகள் தானாக முன் வந்து நாங்க ஒரு மாசம் முன்னாடியே எங்க சபைகளை கலைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னது தானே தவிர இன்னைக்கு மாதிரி கழுத்தை நெரிச்சு மாநில அரசு 3 வருஷத்துல முடியணும், 2 வருஷத்துல முடியணும், 1 வருஷத்துல முடியணும்னு யாரும் சொல்லலையே. அப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த பணம்ங்கிறது தப்பு முதல்ல. ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனையா இருக்கு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல சிக்கல் வருது அப்படிங்கறாங்கல்ல. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல சிக்கல்ங்கிறது அதிகாரங்கள் மொத்தம் இந்தியாவில் 210 அதிகாரங்களை கான்ஸ்டிடியூஷனல் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். மாநிலத்துக்கு இவ்வளவு அதிகாரம், ஒன்றியத்துக்கு இவ்வளவு அதிகாரம், கன்கரண்ட் லிஸ்ட்ல இவ்வளவு அதிகாரம் அப்படின்ட்டு. நீங்க யூனியன்ல 97 அதிகாரத்தை வச்சிருக்கிறதுனால தான் ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்தா கூட அந்த 97 பவர்லயும் பிரச்சனை வருது. நீங்க ஸ்டேட்டுக்கு பவரை கொடுத்துருங்க, அந்த ஸ்டேட்ல மட்டும் தான் எலெக்ஷன் நடக்க போகுது, அங்க மட்டும் தான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்ப பவர்ஸ் ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துரும்ல. மூணாவது அவங்க என்ன சொல்றாங்க, மிலிட்டரி ஃபோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மிலிட்டரி ஃபோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால வந்து விரயம் ஏற்படுது அப்படின்னாங்க. அதாவது இந்த ரவிசங்கர் குருஜின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடத்தினார் யமுனை நதிக்கரையில. அந்த நிகழ்ச்சிக்காக இந்தியன் மிலிட்டரியை கொண்டு போய் வச்சு காடுகளை அழித்து அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக செயல்பட்டது இந்த அரசாங்கம். அப்ப மிலிட்டரியினுடைய எனர்ஜி போகுதுன்னு தெரியலையா? இங்க மதுரையில வந்து ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி வீட்டுல அலுவலகத்துல ரைடு பண்ண போது மிலிட்டரி ஃபோர்ஸை கொண்டு வந்து குவிச்சு பாதுகாப்பு கொடுத்தீங்களே, அப்ப எனர்ஜி போகுதுன்னு தெரியலையா? மக்களை பாதுகாக்கணும்னா எனர்ஜி போகுதுன்னு சொல்றீங்க. இது எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ல ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ரெக்கமெண்டேஷன் 7 and 9. இன்னைக்கு ஒரு தேர்தல் நடக்குது சார், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேர்தல் நடக்குது. எல்லா மாநிலத்தையும் கலைச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணி இன்னைக்கு தேர்தல் நடத்துறோம்னா அடுத்த தேர்தல் 5 ஆண்டுகள் கழித்து தானே நடக்கணும். ஆனால் 4 ஆண்டுகள்லயே ஒன்றிய அரசு கலைந்து விட்டால் உடனடியாக நாடு முழுக்க தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலுக்கான ஆயுள் ஒரே ஆண்டு தான். அப்ப 5வது ஆண்டு திரும்பி தேர்தல் நடக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு தேர்தல், 4வது ஆண்டுல ஒரு தேர்தல், 5வது ஆண்டுல ஒரு தேர்தல், இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்துட்டு போயிடலாமே. திரு ஸ்ரீராம், என்ன லாபத்தை கொடுக்க போகுதுன்னு மத்திய அரசு இவ்வளவு ஆர்வம் செலுத்துறாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல். எனக்கு என்னமோ ரகு ஆரம்பித்தார், ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே பாஜக உடைக்கு தான். எங்க 51லேருந்து 67 வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் தாங்க இருந்தது. சர்வாதிகாரிகள் 97 முறை பல ஆட்சிகளை, பல மாநில ஆட்சிகளை தூக்கி போட்டு காலில் மெரிச்ச அந்த சர்வாதிகாரிகள், 60 ஆண்டு காலம் ஆண்ட சர்வாதிகாரிகள், இன்க்ளூடிங் இன்னைக்கு நகையும் சதையுமாக இருக்கக்கூடிய திமுக அரசே 2 வாட்டி கலைத்த சகோதரர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி அந்த விஷயத்துக்கு எடுத்துன்னு வந்தால் அது என்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் சொன்னார், நார்த் இந்தியாவில் ஹிந்தி பேச மாநிலத்தில் பாஜக ஈஸியாக வின் பண்ணிட்டோன்னு. அப்போ எதுக்கு இதை பண்ணணும்? ஆல்ரெடி சீட்ஸ் நார்த் இந்தியாவில் தான் அதிகம். இப்போ நீங்கள் சொல்கிறதே கான்ட்ரடிக்டரியாக இருக்கு. அப்போ இது பிஜேபி பண்ணணுன்ற அவசியம் இல்லையே, அப்படியே விட்டுட்டு போகலாமே. எதுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிறாங்க? அதுக்கு தான் விஷயம். இன்னைக்கு அப்படி இருந்தும் 18 மாநிலத்தில் ஆளக்கூடிய ஒரே கட்சி பாஜக. யாருக்கு பெரிய அதனால வந்து இழப்பு பாஜக. ஒரு மாநில அரசு கலைஞ்சு, எனக்கு என்ன ஒரு நிமிஷம், ஒரு மாநில அரசு கலைஞ்சு பெரிய முக்கியமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே போற போக்குல அது ஒண்ணு இல்லாத மாதிரி பேசிட்டு போறாங்களே. ஆப்வியஸாங்க ஒரு எலெக்ஷனும் 3 மாசம் முடக்கப்படுது. எப்ப பார்த்தாலும் நீங்க உடனே டைமிங் ஆரம்பிச்சிருவாங்களே. இந்த பாஜக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுது, ஏன்னா ராஜஸ்தான் எலெக்ஷன் வருது. இது ஏன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுது, மத்திய பிரதேச அனௌன்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி சொல்றவங்களும் இவங்க தானே. சேஃப்டியும் சரி, செக்யூரிட்டியும் சரி, பணமும் சரி. எங்க 60 ஆண்டு காலம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க. 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு துறையை மட்டும் சொல்றேன், வெறும் 57,000 மெடிக்கல் சீட்டு தாங்க வச்சிருந்தாங்க 120 கோடி மக்களுக்கு. வெறும் 57,000 சீட்டு 60 ஆண்டு காலம். இந்த வந்த 10 ஆண்டுகள்ல 1,00,000 சீட்டு எக்ஸ்ட்ரா இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் பண்ணிருக்குன்னா, இந்த 100 நாள் திட்டத்தில் இந்த 100 days லாஸ்ட் தேர்ட் டேர்ம்ல இன்னும் 70,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 1,70,000 மெடிக்கல் சீட்டை ஒரு 10 ஆண்டுல ஒரு அரசாங்கம் செய்யுதுன்னா 60 ஆண்டு காலம் ஆண்டவர்கள் பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க? எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் ரயில்வேஸ் 17% தான் 60 ஆண்டு காலம் இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன கேட்டார், பணத்தை சேவ் பண்றதுன்றது சூர்யா கேட்டது. நான் சொல்லிடுறேங்க, 3000 கோடி தானே எலெக்ஷனுக்காக செலவு பண்றாங்க. 3000 கோடி தானேன்றது ஏதோ சொல்றாரு, இந்த டேட்டா அந்த டேட்டான்னு. ஆக்சுவல் டேட்டா ஆஃப் லோக்சபா எலெக்ஷன் 3000 கோடி இல்லங்க. அது மச் மோர் தென் 3000, கிட்டத்தட்ட 21,000 கோடி. நீங்க நன்றபடியா செக் பண்ணீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நடத்துறதுக்கான செலவு கம்மி, உங்களுடைய அரசியல் ரொம்ப கம்மி. தம்பி 21,000 கோடி என்னோட இதுல வரேன். அவன் வெறியாளத்தை கேட்க அப்படிலாம் இல்ல. நான் பேசுறது நிறுத்தாதீங்க. சரி, வெறியாளத்தை எப்படி வருது? எலக்ட்ரல் பாண்ட் எடுத்த நீங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க, கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். சரி, முடிங்க. கத்துறதெல்லாம் வேண்டாம். இல்ல, நான் கேக்குறது டவுட்டா கேக்குறேன். 21,000 குறுக்கிட்டேனா நான் குறுக்கிடல. இல்லங்க, நான் சொல்ற நம்பர் தப்பு சொல்றீங்க. நான் சொல்ற நம்பர் தப்பு சொல்றீங்க.
பேசுனீங்க. நான் சொல்றேன் நான் பொறுமையா நான் இருக்கேன்ல. ப்ரூவ் பண்ணனும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. Prove நம்பரை பண்ணுங்க ஒழுங்கா சார். சொல்லுங்க அப்போ. நீங்க நம்பரை ஒழுங்கா சொல்லுங்க. நான் உங்க பட்ஜெட்ல தான் சும்மா சொல்றேன். இருங்க. உங்க இஷ்டத்துக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் நானும் பேசுறேன், பேசாம இருக்கீங்க. இதெல்லாம் உங்க வாட்ட போய் கொஞ்சம் பேசாம இருங்க. என்கிட்ட பேசாதீங்க. உங்களால நீ போய் காட்டுங்க. உங்க வாட்ட போய் என்கிட்ட பேசாதீங்க. பேசாதீங்க. என்கிட்ட கத்துற வேலை நான் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு பயப்பட மாட்டேன். பயப்படாம நான் இருங்க. வச்சுக்க. சூர்யா, நானும் சூர்யா, பயப்பட சூர்யா. மாட்டேன். உங்க சங்கி கூட்டத்துல போய் பேசுங்க சார். உங்க திராவிட கூட்டத்துல போய் பேசுங்க. உங்க சங்கி கூட்டத்துல என்கிட்ட போய் வராதீங்க. என்கிட்ட கத்துறதுக்கு திராவிட வேலை கூட்டத்துல செய்யுங்க. பேசுங்க. சும்மா கத்திட்டு வராதீங்க. கண்டென்ட் இல்லனா கத்துறது உங்க வேலை. சூர்யா, திராவிட கூட்டத்துல போய் பேச போ. ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் தனி மனித தாக்குதல்? இல்லங்க. இல்ல ஒரு நொடி. பாருங்க, இல்ல நான் நான் ரெண்டு பேர் பேசும்போது அமைதியா இருந்தேன். சார், எனக்கு புரியுது. நீங்க வந்து பேசும்போது என்ன இல்ல கார்த்திகேயன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். பேசும்போது என்னோட ஃப்ளோ கட் பண்ணீங்கன்னா அது நல்லது இல்ல. புரியுது. எனக்கு ஒரு செகண்ட் அலோ பண்ணுங்க. அவரு இல்ல ஒரு நொடி. திரு ரகுவும் திரு சூர்யாவும் ஏன் குறுக்கிட்டாங்கன்னா, திரு சூர்யா சொன்ன இந்த 3000 என்ன வேணா பேசிட்டு போறீங்க. கொஞ்சம் இருங்க. ஒரு நான் செகண்ட் பேசுனதுக்கு அப்புறம் பேச சொல்லுங்க. அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். என்ன வேணா பேசலாம். அவங்க கூட தான் ஏதோ ரவிசங்கர் ஏதோ இது நடத்துனாரா கார்த்திகேயன், அவர் பேசுறப்ப என்ன கதை? கேட்டுட்டு இதெல்லாம் கதை ஏதாவது இல்ல, கேட்க எல்லாம் கதை கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் சும்மா வந்து எதையா பேசிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் கதை கிடையாது. எல்லாத்துக்கும் document பேசுற தெரியாது. உளறலாம் நானும் பொறுமையா இருக்கேன். அன்றாட செய்தித்தாள் படிச்சா தெரியும். பொறுமையா இருக்கேன்ல. அன்றாட செய்தித்தாள் படிச்சா தெரியும் எல்லாம். திராவிட மாடல் அரசாங்கம் எங்களுக்கு தெரியாது. எது அன்றாட செய்தித்தாள் படிச்சா தெரியும் சார் எல்லாம். சூர்யா முடிக்கட்டும். சூர்யா பேசாம இருக்க முடிக்கட்டும். சாராயிக்கிறதான திராவிட மாடல். நாகராஜ் சார் வேண்டாம். எல்லோரும் குறுக்கிட்டா நிகழ்ச்சி நடத்த முடியாது. தவற பேசுறாருங்க. சரி, அவர் முடிக்கட்டும். நீங்க அமைதிப்படுத்தியாச்சு. நீங்க சொன்னீங்க இல்ல அமைதிப்படுத்தியாச்சு சார். இல்ல அவரோட நேரம் சார். ஸ்ரீராமோட நேரம் தான் வீணாகுது. நீங்க குறுக்கிட்டாலும் அவர் நேரம் தான் விரயமாகுது. அவர் அலோ பண்ணுவோம். அவர் அலோ பண்ணுவோம். நான் கேட்டிருந்தேன்ல, அவர் எத்தனை பொய் இல்ல அவர் பேசட்டும். பேசினதெல்லாம் பொய். எல்லாம் பாஜக காரங்க பேசுறது சார். பொய்யெல்லாம் பாஜக காரங்க பேசுறது. சூர்யா ஒரு நிமிஷம். நான் பேசுறது பொய்ன்னு சொல்லக்கூடாது. டேட்டா கொடுங்க இல்லனா. அவர் அலோ பண்ணுவோம். சரி பேசுங்க. 21,000 கோடின்னு சொன்னதுல டவுட் வந்துருச்சு. அதுதான் 21,000 கோடி மாதிரி செலவுகள் இருக்கு. நிச்சயமாக இருக்கு. வெறும் 3,000 கோடியில எந்த டேட்டா எங்க இருந்து சொல்றாங்க? எல்லாத்துக்கும் டேட்டா இருக்கு. ஒரு நொடி. நீங்க ஸ்ரீராம் சார் வந்து ஃபேக்சுவலா தப்பா பேச மாட்டீங்க. திரு சூர்யா வந்து 3,000 கோடின்னு சொன்னது பட்ஜெட்ல இருந்து அவர் கோட் பண்றாரு. எல்லாருக்கும் பட்ஜெட்டிங் அமௌண்ட் சொல்றதுனாலே பட்ஜெட் அமௌண்ட் தான் செலவழிச்சாங்கன்னு தெரியுமா? அது பட்ஜெட்டட் அமௌண்ட்ங்க. ஆனா ஆக்சுவல் ஸ்பெண்ட் இஸ் மச் மோர் தென் வாட் இஸ் பட்ஜெட்டட். அதான் என் பாயிண்ட். அத ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட் இதுதான் வச்சு பண்றாங்க இல்லன்னு சொல்லல. அந்த பட்ஜெட்ல அந்த எலெக்ஷன் முடிஞ்சதான்றது பாயிண்ட். 7 மடங்கு பாசிபிலிட்டி இல்ல கிடையவே. நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அது அந்த டேட்டா எலெக்ஷனுக்காக செலவழிக்கிற தொகை வந்து ரொம்ப மினிஸ்கியூல். அது நீங்க வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்டே கிடையாது. 21,000 கோடி இருக்கவே இருக்காது. நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து செலவு பண்றது. நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ற கட்சி கூட பணம் வந்தது இல்ல ஒரே லாஸ்ட்ல கோடி வந்தது. நீங்க இல்ல எப்படி விட்டுறீங்க? உங்க கட்சி அந்த கட்சி சப்போர்ட் பண்ற கட்சிக்கு எல்லாருக்கும் வந்து நீங்களா சிபிஐ க்கு பண்றீங்களா? சிபிஐ ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஸ்ரீராம் சார் அவரை ஏன் அவர் பத்திரிக்கையாளர் இந்த கட்சிக்கு அவர் அங்க பத்திரிக்கையாளர்ன்றீங்க ஒரு கட்சியை மட்டும் தான் அவர் டார்கெட் பண்றாரு. ஒரு செகண்ட் அவர் எங்க பத்திரிக்கையாளர்? ஒரு செகண்ட் அவர் அப்ப நியாயமா எல்லாருக்கும் மனசுல உள்ளதை பேசுறதாக ஒரே ஒரு கட்சியை மட்டும் பேசுறாரு. ஒரு செகண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை உடைச்சு தன்றாரு. ஒரு செகண்ட் நடந்த விஷயத்தை திருப்பி போறது எப்படி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஒரே இடத்துல இருக்கும்? பிரதான காரணம் ஒரு கலச்ச அரசாங்கத்தை டிமானிட்டைசேஷன் நீங்க ஸ்டேட்டே கன்சல்ட் பண்ணல. நீங்க என்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து பிரதான காரணமாக தேர்தல் செலவு சொல்லப்படுகிற போது 3,000 கோடி தான் பட்ஜெட்ல செலவு தேர்தல் செலவுன்னு சொன்ன பிறகு கட்சி செலவு பண்றதை விட்டுருங்க. அதை நம்ம அக்கௌண்டபிளாலாம் கொண்டு அது அவங்க காசு. கட்சிக்காரங்க செலவு பண்றது 30,000 கோடியோ 30 அதை நம்ம கொண்டு வர முடியாது. கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுதுன்னா 3,000 கோடி தான் செலவு பண்ணுது. இல்லங்க கவர்மெண்ட் 3,000 கோடி செலவு பண்ணி ஆர்டிஐல காட்டுங்க. பட்ஜெட்ல திருப்பியும் சொல்றேங்க. நான் ஒரு பட்ஜெட் போடலாம். நீங்க எதுல இருந்து எடுத்தீங்க இந்த 21,000 கோடியை? நான் இதே கூகுள் பண்ணி தான் நாங்க டேட்டா எதுல இருக்குன்னு சொல்லுங்க. நான் எனக்கு நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நிச்சயமா அதை படிக்கிறேன். மிச்ச தாட்ஸ் எல்லாம் சொல்ல இல்ல சார். நீங்க பட்ஜெட்டா கவர்மெண்டோட வெப்சைட்ஸா? நான் உங்களுக்கு சொல்றேங்க. அவரும் ப்ரொவிஷன் தாங்க பேசிருக்காரு. அவர் இன்னும் அவர் பட்ஜெட்ட பேசுறாரு. பட்ஜெட்டடுங்க. அவர் திருப்பியும் சொல்றேன். நான் ஒரு நிமிஷம். நீங்க பட்ஜெட்டட் மேட் பீ ஃபார் 3,000. நான் ஸ்ரீராம் சொன்னதுக்கு நான் அவ்வளவுதான் ஸ்பெண்ட் நீங்க டேட்டா ஸ்ரீராம் சொன்னது எனக்கு டேட்டா நான் உங்களுக்கு டேட்டா நான் கொடுக்குறேங்க. பொறுமையா இருங்க. இல்ல நீங்க ஸ்ரீராம் சொன்னதுக்கு நான் ஓனர்ஷிப் கிடையாது. சூர்யா சொன்னதுக்கு நான் ஓனர்ஷிப் கிடையாது. அப்ப அங்கேயும் சொல்லணும். ஒரு நொடி. அவர் சொல்ற பட்ஜெட் 3,000 கோடிங்கிறது பட்ஜெட்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது எங்க இருக்கு? அவ்வளவுதானே. அதேதானே நான் தரேன். சரி இன்னும் நீங்க இடைவேளைக்கு பிறகு கூட இல்ல பட்ஜெட் இடைவேளைக்கு பிறகு கூட கொடுங்க. நீ வேற கான்செப்ட் போடுங்க. பட்ஜெட்டுக்கு வேற ஆக்சுவல் ஸ்பெண்டிங்கிறது வேறங்க. அது பேசக்கூடாது. அது பேசக்கூடாது. ஃபண்டமெண்டல் அது. நீங்க அது பண்ண கூடாது. இன்னொன்னு கேட்டிங்க. ஒரு நொடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க கார்கே எங்க கிட்ட பேசலன்றீங்க. அது 8 மெம்பர் கமிட்டி. அந்த 8 மெம்பர் கமிட்டில அதிரஞ்சன் சௌத்ரி இஸ் ஒன் ஆஃப் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். அவர் வரவே மாட்டேன்றாரு. அவரை போய் கேளுங்க.
அப்புறம் எங்க பாரதிய ஜனதா சொல்லலன்னு சொல்றீங்க? அவர் என்ன ஏன் கவர்மெண்ட் சொல்லலன்னு சொல்றீங்க? கமிட்டில ஒருத்தர் வச்சு ஒரு வார்த்தை அவரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்? வராததுக்கு யார் காரணம்? ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்றதை நான் என்ன சொல்ல அலோ பண்ணணும். நீங்க சொல்லுங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொன்னாரு? அமைச்ச குழுவே பயாஸ்ரா இருக்கு. ஏங்க நீங்க 60 வருஷமா என்ன ரெப்ரசன்டேஷனே இல்ல. நீங்க அப்ப நீங்க கம்யூனல் பில் ஒன்னு எடுத்துட்டு வந்தீங்க. அந்த கம்யூனல் பில்லோட நிலைமை என்ன ஆச்சு? வெறும் இந்துக்கள் மட்டுமே நீங்க எஃப்ஐஆர் போடணும். நீங்க அந்த மாதிரி ஒரு பில் 2013ல அப்பலாம் கிடையாது. பில்ல கொடுங்க. தம்பி கொஞ்சம் பேசாம இருங்க. நான் இல்ல சார், நீங்க மதவாத கருத்துக்களை பேசாம போற இருங்க. வன்முறை தூண்டுற மாதிரி கொஞ்சம் பேசுறா? பேசாம இருங்க. நான் சார், பேசுறேன். வன்முறை தூண்டுற மாதிரி பேசுற அளவு பண்ண முடியாது சார். 2013 கம்யூனல் பில்ல காட்டுங்க. யூபி அரசாங்கம் பாஸ் பண்ணது. எந்த ஒரு கலவரம் வந்தாலும் அது இந்துக்கள் மேல மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும். இதெல்லாம் உங்க சேனல்ல வந்து ஒரு வன்முறை தூண்டுற கருத்தை அலோ பண்றீங்க அப்படினா இது எப்படி இருக்கு? பேஸ்லெஸ்ஸா இருக்கு. நீங்க அந்த பில்ல காட்டுங்க. இல்ல நீங்க வழக்கமா தலைப்பை விட்டு பேச விட மாட்டீங்க. இல்ல தலைப்பை விட்டு நீங்க வெளிய போக மாட்டீங்க. ரொம்ப ஃபேக்சுவலா பேசக்கூடிய நபர். நான் திருப்பியும் இந்த கமெண்ட்ஸ்லாம் தேவையில்லையே. நீங்க இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணுச்சு அதெல்லாம் நீங்க நமக்கு தலைப்புக்கு சம்பந்தம் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? ஆமா பாஜக தவறுன்னு சொல்லிட்டு போட்டு அது இல்ல சார், அதுக்கு நான் வரலங்க. என்னுடைய தலைப்பு என்னுடைய அது முழு சுதந்திரம் இருக்கு உங்களுக்கு. அப்போ என்ன அலோவ் பண்ணுங்க. சரி பேசுங்க பேசுங்க. அப்போ என்ன அலோவ் பண்ணுங்க. இல்ல சார், உங்க டாக்குமெண்ட் கேக்குறாங்க. கம்யூனலா நீங்க பேசுறீங்க. சென்சிட்டிவான இஷ்யூ அது. பேசுங்க. கம்யூனலா பண்ணவங்கள பத்தி நான் சொல்றேங்க. நான் கம்யூனலா பேசல. இந்த 2013 கம்யூனல் பில்ல அவங்க யூபி அரசாங்கம் பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா இல்லையா? நான் எந்த இதுக்கும் ரெடிங்க. உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? பில்ல காட்டுங்க சார். நான் சொல்றது கரெக்ட். பில்ல காட்டுங்க சார். என்னைக்கு பாஸ் பண்ணாங்க? எந்த செஷன்ல பாஸ் பண்ணாங்க? பில்ல காட்டுங்க சார். சரி நம்ம அதான் விஷயம். என்ன நீங்க பேச இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். திரு ஸ்ரீராம், ஏற்கனவே நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்லிடுங்க. அதாவது 4000 crore லோக்சபா எலெக்ஷனுக்கு இருந்தாலும் ஆக்சுவல் மணி ஸ்பென்ட்ன்றது எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன் ஒர்க்கர்ஸ் 15000 கோடி, காஸ்ட் ஆஃப் செட்டிங் அப் பூத்ஸ் 10000 கோடி, இவிஎம் மெயின்டெனன்ஸ் அண்ட் மெஷின்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் 2000 கோடி, செக்யூரிட்டி 2000 கோடி, லாஜிஸ்டிக்ஸ் 1000 கோடி, கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரைனிங் 1000 கோடி, ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் 1000 கோடி, போஸ்டல் பேலட் அண்ட் கவுண்டிங் சென்டர்ஸ் 500 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 2014 இவ்வளோ பிரேக்கப் எடுத்திருக்கு. அதுதான் சொல்றேன். எங்கேயுமே எதுக்குமே சோர்சஸ் வந்து எஸ்டிமேட் தான் சொல்றாங்களே தவிர ஆக்சுவல் சோர்ஸ்ன்றது 4000க்கும் இல்லை. நீங்க சொல்ற ஆனா 4000ல பண்ண முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். ஒரே நிமிஷம் இல்ல, ஒரே கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ப்ளீஸ்ங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. எங்க முரண்பாடுனா பட்ஜெட்ல கொடுக்கறத தான் நாம கவர்மெண்ட் டேட்டாவை எடுத்துக்க முடியும். நீங்க சோர்ஸ் ஆக்சுவல் டேட்டாவை நம்ம சோர்ஸா எடுத்துக்க முடியாது. அதை எடுத்துக்க முடியாது. நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்ல 4000 கோடி தான் செலவழிச்சுன்னு நிதி அமைச்சர் படிக்கிறாங்க இல்லையா? அதுதான் நமக்கு ஆத்தென்டிக்கான இது. அப்படி பார்த்தா ரெண்டு பேரும் அதுல ஃபிக்ஸ் ஆகி பார்த்தா லாஸ்ட் எலெக்ஷன் 1,35,000 கோடி ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸ்பெண்ட் பண்ண 1,35 crore 2024. அதை எடுத்துக்க முடியுமா? 50,000 கோடி கூட சொல்ல முடியும். எல்லாம் அப்படிதான் சொல்ல முடியும். ஆக்சுவலா 4000 கோடியில பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதுதான் பாயிண்ட். அது பண்ணாது என்னுடைய பாயிண்ட். கொஞ்சம் இருங்க, நான் திருப்பி சொல்லிடுறேங்க. எங்க ஒரு மாநிலத்திற்கும் ஒரு வாட்டியும் எலெக்ஷன் வர்றதுன்றது என்ன மாதிரியான பிரச்சனைகளை தருதுன்றது தான் பாயிண்ட். இன்னொன்னு இது என்னமோ முதல்ல வரலங்க. இது 4 எலெக்ஷன் சந்திச்ச இந்த நாடு இது என்னமோ முதல் நாள்ல இருந்தே இதை பண்ணல. 4 எலெக்ஷன் சந்திச்சு ஒழுங்கா பண்ணதை அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்தை கலைப்பினால் ஏற்பட்டதை திருப்பி நம்ம அந்த பக்கம் போறோம். அது இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி இருக்கனால உங்களுக்கு பயமா இருக்கு. ஒரே எதிர்கட்சிகள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை வரவேற்பீங்க. முதல் 4 எலெக்ஷன்ல இருந்தபோது காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியா இருந்தது. பெரிய கட்சியா 67ல டிஎம்கே ஃபார்ம் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் ரீஜனல் பார்ட்டி இன் பவர். அந்த முரண்பாடு தான் வந்து இதுக்கே காரணம். காங்கிரஸ் எல்லா மாநிலங்களையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்ல. இவங்க கேரளா கட்சியா இருக்கிற போது பிரச்சனை. எக்ஸாக்ட்லி ஒன் நேஷன் ஒன் பார்ட்டியா இருந்தது. ஓகே, அப்ப பிரச்சனை இல்ல. ரீஜனல் பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆன பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை கரைச்சாங்க கேரளால. அதுல ஆரம்பிச்சது. அதுவே அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே பவருக்கு வந்து 67ல. அப்புறம் தான் ரீஜனல் பார்ட்டிஸோட ரைஸே வருது. எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் அதுல நிறைய அதையும் கம்பேர் பண்ண கூடாதுன்ற. ஆரம்ப கட்டத்தையும் இப்பயும் கம்பேர் பண்ண கூடாது. இப்ப ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் so powerful in so many states. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்ற. இல்லையா? இப்ப 97 கவர்மெண்ட் காங்கிரஸ் கலச்சதா என்ன? இல்ல அதுதான் 97 அரசாங்கத்தை ரீஜனல் பார்ட்டி தான கலச்சது. காங்கிரஸ் கலச்ச சப்போர்ட் பண்ணல. என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் கலச்ச சப்போர்ட் பண்ணலையேனா? நீங்க இன்னும் அது வேலை உங்களுக்கு பண்ண முடியாது. நீங்க பண்ணல. அதனால அதை விட்டுருங்க. நான் சொல்றது நீங்க ரீஜனல் பார்ட்டிங்களே இப்படி புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல இருந்து ரீஜனல் பார்ட்டி தானே காங்கிரஸ் கலச்சது. அதானே பாயிண்ட். இப்படி புரிஞ்சுக்கலாம்.
மாநில கட்சிகள் வலுப்பெற தொடங்கிய பிறகு காங்கிரஸ் வந்து அந்த அவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம கலைச்ச மாதிரி இப்போ பாஜகவும் Exactly, exactly. 18 மாநிலத்தில் இருக்கும்போது என்னத்துக்கு பாஜக எதுக்குங்க பயப்படணும்? எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? ஒரு அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சி வளர்றது உங்களுக்கு வேணா எதிர்கட்சிகள் பயம்னு சொல்லுங்க, வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா 22 ஃபுட்பால்ல வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி உங்களால வாங்க முடியல. பாஜக சொன்னது நீங்க எதிர்கட்சி பயப்படுறாரு ரகு சொல்றாரா? வரவேற்கிறேன், பயப்படணும், ஏத்துக்கிறேன். அந்த சேலஞ்ச பாஜக ஏத்துக்கும். மக்கள் பயப்படல, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. பாஜக பயப்பட்டு எடுக்கும் ஆக்ஷன் இது. 2024 இந்த மோதினால காலங்காலமாக திட்டங்க 2000 ஆரம்பிச்சீங்க. வாய்ப்பே கிடையாது. இந்த திட்டம் பண்றாங்க, ப்ரீஎம்ப்ட் பண்றாங்க. நம்ம வந்து இத வந்து நம்ம செஞ்சுட்டா நம்ம திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம், பவருக்கு வந்துடலாம்னு காங்கிரஸ் செய்ததே இவங்க செய்யறாங்க. காங்கிரஸ் வந்து ரீஜனல் லெவல்ல வழக்கு இல்ல, அதுதான் அவங்க பண்றாங்க. முக்கியமான பாட்டு பிஜேபியில எந்த சீஃப் மினிஸ்டர் யாரை போடணும்னு ரகுவை கேட்க வேணாம், வேற யாரையும் கேட்க வேணாம். அந்த பாஜக பார்லிமெண்டரி கமிட்டி டிசைட் பண்ணும். மம்தா பானர்ஜியும் தோத்தவங்க தான். பத்திரிகையாளர்னால இல்ல நான் சொல்றேன், அவர் கேட்க சொல்லல. இல்ல அவர் என்ன சொல்ல வராரு, திரு மோடி அவர்கள் சர்வாதிகார ஆட்சின்றதுக்கு அந்த லைன்ல சொன்னதுக்காக நான் அதை எதிர்க்கிறேன். அதுதான் அவர் மீன் பண்ணாரு. சர்வாதிகாரம் அதே வார்த்தை யூஸ் பண்ணாரு. சிவராஜ் சௌஹானும் உங்க கட்சி பாருங்க, சிவராஜ் சிங் சௌஹானும் உங்க கட்சி தானே. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் ஜெயிச்சு வந்திருக்காரு, ஏன் அவர் கண்டினியூ ஆகல? மோடிக்கு மட்டும் டென்யூர் ரெகுலேஷன்லாம் குஜராத்ல கிடையாது, மத்திய பிரதேஷ்ல மட்டும் என்னன்னு கேக்குறேன். எங்க அவர் 3 வாட்டி சிஎம் இருந்திருக்காருங்க, அவர் ஒன்னும் ஒரு வாட்டி இல்லங்க, 3 டைம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. அத நாங்க அப்சர்வரா கேக்குறோமே தவிர நாங்க பிஜேபி காரங்க யூனியன் மினிஸ்டரா இருக்காங்க. தோத்த மம்தா பானர்ஜி தான் திருப்பி சிஎம் ஆனாங்க, தோத்தவங்க எல்லாம் சிஎம் ஆகக்கூடாது இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. உத்தராகண்ட்லயும் அவர் திருப்பி அதே சீஃப் மினிஸ்டர் இடைவேளைக்கு போயிட்டு வந்திருப்பேன். திரு ஜி.கே. நாகராஜ், தேர்தலே விரும்பல பாஜக, மாநில கட்சிகள் வலுப்பெற்ற பிறகுதான் அவங்க வந்து சிரமப்படுறாங்க அவங்களை எதிர்கொள்வதற்கு, காங்கிரஸை எதிர்கொள்வது எளிதாக இருந்தது. இந்த விமர்சனங்களை கடந்து திரு ரகு சொன்னதில் இன்னொரு முக்கியமான செய்தி, மோடிக்கு பிறகு யாருன்றதுல பாஜகவுக்கு குழப்பம் இருக்கு. ஒரு செல்வாக்கான தலைவர் மோடி அளவுக்கு உருவாக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி நகர்றாங்க, மாநில தலைவர்களை பலவீனமாக்குறாங்கன்னு சொல்றாரு. கொஞ்சம் சுருக்கமா. அதாவதுங்க, அவங்க சிவராஜ் சிங் சௌஹானை பத்தி பேசினாங்க. அதாவது ஒரு குடும்பம், அது காங்கிரஸ் குடும்பமாகட்டும் திமுக குடும்பமாகட்டும், தொடர்ச்சியா இந்த நாட்டை, தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஆண்டு வந்தது, ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைமை அவர்களை விட்டு வேற யாருக்கும் மாறுவதில்லை. அப்படி ஒரு பிடிப்புள்ளதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. ஜனநாயகமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மோடி மட்டுமல்லங்க, அடுத்த தேர்தலில் யார் வருவார்கள் என்று எடுக்கிற முடிவு ஜனநாயக பிஜேபி என்னைக்கும் இருக்காது. நீங்க ஜனநாயகத்தினுடைய ஒரு என்றால் அது பாரதிய ஜனதா தான் அது தெரியும். அதே மாதிரி கார்பரேட்டை பத்தி சொன்னார் நண்பர், திமுக நண்பர். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் அமெரிக்கா போய் இவ்வளவு தொழிற்சாலையில் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா கார்பரேட் கொடுத்த சலுகைகள் தான் இன்னைக்கு அதுக்கு கிடைத்திருக்கிறது. பாரதர் மோடி அவர்களால் கிடைத்த மரியாதை, அவர் கொடுத்த சலுகை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இத்தனை தொழில்கள் வருவாய் வர வைத்திருக்கிறது, வருகை செய்திருக்கிறது. இல்ல ரீஜனல் பார்ட்டிஸ் கிட்ட கஷ்டப்படுறீங்களா? காங்கிரஸை எதிர்கொண்டது மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸை எதிர்கொள்ள முடியலையா பாஜகனால? இல்லைங்க, நான் தான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு ஏறக்குறைய 16-17 மாநிலங்கள்ல நாங்க கூட்டணி கட்சியோட சேர்ந்து ஆட்சியில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இது புதுசு அல்ல. 1.5% இருந்த திரிபுரா, குறிப்பா சிறுபான்மை மக்கள் நிறைந்த பகுதியெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க, அங்க வெற்றி பெற்று இருக்கிறோம். மணிப்பூர்ல ஆட்சியில் இருக்கிறோம். இதெல்லாம் புதுசு இல்லைங்க. திமுகவுக்கு என்ன கவலைனா, இந்த 2 தேர்தலும் ஒன்னா வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆகிற செலவு ரொம்ப அதிகம். இப்போ கடந்த கோயம்புத்தூர், நான் முடிச்சிடுறேன், கோயம்புத்தூர் தேர்தல் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 750 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அவங்க 1000 இருந்து டோக்கன் வரை கொடுத்து 1000 கோடி ரூபாய் அண்ணாமலைக்கு அண்ணன் தான் செலவு பண்ணாரு. இல்ல ஆதாரம் இல்லாத தகவல்கள். 1000 கோடி ரூபாய் அண்ணாமலைக்கு அண்ணன் தான் செலவு பண்ணாரு. தேர்தல்ல கோட்டர், கோழி பிரியாணி, கொலுசு இதெல்லாம் அண்ணன் தான் கொண்டு போய் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்காக கொடுத்தாரு. அண்ணன் தான் பொறுப்பாளர். ஒரே தேர்தல் வர்ற மோதிரம் கொடுத்தாரு சார், அண்ணன் மோதிரம் கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுக்கலையா? நீங்க மோதிரம் கொடுத்தாரு சார், உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? சரி, நாகராஜ் சார், நீங்க அது அவரு கொடுத்தாரு சார். பாஜக உங்கால கொடுத்தது சார், வாங்கிக்கங்க. உங்கால பாஜக கார கொடுத்தது சார், ஆர்எஸ் கார கொடுத்தது வாங்கிக்கங்க. இல்ல ஒரு நொடி நீங்க சொன்னது பாஜக கார கொடுத்தது வாங்கிக்கங்க. அதான் மூக்குத்தி கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு, அதெல்லாம் பாஜக கார கொடுத்தது. லிஸ்ட் நீங்களே சொல்றீங்களா? அதெல்லாம் அவரு பண்ணல சார், நாங்க ஏன் பண்ணோம்? உங்க லிஸ்ட் நீங்க சொல்றீங்க. இப்போ எங்க சாதனை ஜெயிக்க வைக்க சார், நீங்க லிஸ்ட் சூப்பரா சொன்னீங்க. நோட்டா கீழ இதான் உங்க லிஸ்ட் கொடுக்கணும். சரி, இதுதான் உங்க லிஸ்ட். அதான் இதெல்லாம் அவரு பண்ணது. உங்க லிஸ்ட் சொன்னீங்க, அவர் பண்ணது நீங்க துணைக்கு நின்னது. நான் சூர்யா கிட்ட ஒரே ஒரு கேள்வி. திரு நாகராஜ் சொன்னார்ல, முதல் சுற்றிலே அவர் சொன்னாரு, ரொம்ப முக்கியமான செய்தி இது.
கூட்டணி வைக்க தடுமாறுவாங்க இந்தியா கூட்டணி. சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல்னா அங்கே பிரிஞ்சும் இங்கே சேர்ந்தும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் தேர்தல் வருகிற போது அவங்க தடுமாற்றம் இருக்கும். அதனால தான் எதுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்னைக்கு எதுக்கல சார், இந்த கூட்டணி வந்த பிறகு எதுக்கல. 2016 எதிர்த்தோம், 17 எதிர்த்தோம், 18 எதிர்த்தோம், 19 எதிர்த்தோம், எல்லாவற்றிலும் எதிர்த்தோம். எல்லாவற்றோட ஒரு அடிப்படையான விஷயம் ஏன்னா இதனுடைய டெக்னிக்காலிட்டி தான் பிரச்சனை, இதனுடைய அடிப்படை தத்துவம் தான் பிரச்சனை. இன்னைக்கு 2014 கூட இவ்வளவு பெரிய ஸ்மார்ட் யுகம் இல்ல, இவ்வளவு பெரிய டெக்னாலஜி இல்லைன்னு சொல்லப்பட்ட காலத்துல கூட 21 நாள்ல தேர்தலை முடிச்சோம். இன்னைக்கு 51க்கு பிறகு லாங்கஸ்ட் தேர்தல் 44 நாள் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஒரே நாள்ல ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட்ல கூட தேர்தல் நடத்தி முடிக்க முடியல. நீங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பத்தி பேசிட்டே இருக்கோம்ல, ஒவ்வொரு ஆண்டும் 15 நாட்கள் இருக்கிறதுக்கு பதிலா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 100 நாட்கள் அப்படின்னு மாத்த போறீங்க. அதுதான் நடக்க போகுது. இதெல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம், இது என்ன பண்ண போகுதுன்னா மாநிலங்களுடைய மதிப்பை குறைக்க போகுது. இன்னொன்னு, மக்கள் அடுத்தடுத்து வாக்களிக்கிறதுனால தான் பயப்படுறாங்க. 2021 இருந்து தொடர்ந்து ஓராண்டு காலம் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க டெல்லியில, கண்டுக்கவே இல்லை. ஒரு எழுத்து கூட மாறாதுன்னு இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர் சொன்னாரு. ஏன் ஒன்றிய அரசு பண்ணிச்சதுன்னா 2022 தேர்தலுக்கு பயந்துகிட்டு பண்ணிச்சது. இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் உடைக்கிறது தான் இது. அவ்வளவு அக்கறை இருக்குல்ல, பயம் இல்லல்ல, உங்களுடைய புரட்சி திட்டம் தானே. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது 5 மாநில தேர்தல் வருது. நாங்க ஒன்றிய அரசு ஒரு 3 வருஷம் முன்னாடியே கலைச்சுக்கிறோம். 26ல எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தேர்தல் வைப்போம்னு முன் வருவாங்களா? அதுக்கு ரெடியா இருக்காங்களா? பேசுவோம், இன்னொரு அமர்வுல பேசுவோம். இல்ல இது அதான் வாங்க, அதெல்லாம் நீங்க பண்ற வேலை. அடுத்து நகரக்கூடிய அதெல்லாம் நீங்க பண்ற வேலை. கலைச்சிட்டு வாங்க சார். 26 தேர்தல் சந்திப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard